செங்கத்தில் மிகவும் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் அரசு சார்பதிவாளர் அலுவலகத்தை மாற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரம் மற்றும் செங்கம் தாலுகா சுற்றியுள்ள ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட கிராமத்தில் வாழும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இடம், நிலம், வீடு போன்றவற்றை வாங்கவும் விற்பனை செய்திடவும் அலுவலக நாட்களில் தினமும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் இடமாக செங்கம் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. செங்கம் நகர பகுதியில் குறுகிய வளைவான சாலை அமைந்துள்ள செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள இந்த சார் பதிவாளர் அலுவலகம் காலை முதல் மாலை வரை மிகவும் பரபரப்பாக காணப்படும் போக்குவரத்து நெரிசல் கொண்ட வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் பல பேர் வந்து செல்லும் இடமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தாங்கள் வாங்கும் இடத்தினை பதிவு செய்வதற்காக செங்கம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனையுடன் கூறுகின்றனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமர்ந்து காத்திருக்க போதிய இடவசதி இல்லை எனவும், முறையான கழிவு நீர் கட்டடங்கள் இல்லை எனவும், அத்தியாவசிய பொருளான குடிநீரை குடிப்பதற்கு கூட சரியான ஒரு அணுகுமுறையோ இருசக்கர வாகனத்தை நிறுத்த கொஞ்சம் கூட இடம் இல்லை என பொதுமக்கள் தங்களது குறைகளை கூறுகின்றனர். தற்போது இயங்கி வரும் சார்பதிவாளர் கட்டிடம் சுமார் 116 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்களால் கட்டப்பட்ட கட்டிடமாக கூறப்படுகிறது. இந்த சார்பதிவாளர் கட்டிடத்தை 1909ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதாக கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் அலுவலகத்தில் நிரந்தரமான சார்பதிவாளர் இல்லை எனவும், புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கியும் 3 ஆண்டுகளாக புதிய கட்டிடம் கட்ட எந்தவிதமான முன்னேற்பாடும் செய்யப்படாமலுள்ளதாகவும், தமிழக அரசு உடனடியாக நகர மைய பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறல்கள் இல்லாமலும் பத்திரப்பதிவுக்கு வந்து செல்லும் பொதுமக்களின் நலன் கருதியும் அவர்களுக்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தி செங்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தை கட்டித் தருமாறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தேர்வு செய்து அதை கட்டவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவாக தமிழக அரசு ஒரு மிக சிறந்த இடத்தில் இதே மாதிரி நகரத்துக்கு புறமாக செல்லாமல் நகரத்தினுடைய மையப்பகுதியை தேர்வு செய்து, அல்லது பழைய காவல் நிலையத்தை அந்த அருகாமையில் இருக்கின்ற இடமாக போனீங்கன்னா 5 நிமிஷம் நிற்க முடியாது. அதே மாதிரி நிரந்தர பதிவாளர் இல்லாமல் இன்று கூட ஒருவர் மாறி மாறி வந்து போறாங்க. எனவே இந்த அவல நிலையெல்லாம் உடனடியாக அரசு கலைந்து விரைவாக புதிய கட்டடத்தில், இது 1909ல கட்டிக்கிறாங்க. வெள்ளக்கார ஆட்சி காலத்துல கட்டது. எல்லா இடமும் ஒழுகுது, இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் நனையுது, நேர பிரிண்டருக்கு மேலே ஒழுகுது. இதுக்கு நிதி ஒதுக்கி 2 கோடியே 30 லட்சம் நிதி ஒதுக்கிறாங்க. ஆனா கட்ட விடாத ஒரு சிலர் தடுத்துக்கிறான். தனியாருக்கு பயந்துன்னு கட்டாத நிறுத்தி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா ஒரு தனியார் வந்து இங்க நான் காசு கொடுத்துட்டேன் நிறுத்திட்டேன், இங்க காசு கொடுத்துட்டு நிறுத்திட்டேன். அந்த ஆளு அவன் இடத்துல சொந்த இடத்துல கட்ட சொல்றான். தனியார் இடத்துல கட்டக்கூடாதுன்றது சட்டம். ஆனா சட்டத்துக்கு புறமா ஒரு ஆள் செஞ்சுக்கிறான். அதுக்கு ஆதரவா இந்த இருக்கிற அதிகாரிகளும் போயின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு எதை செஞ்சாலும் என்னன்னாக்கா, என்னால் தான் இங்க இருந்து ரீசார் மாறினாரு, என்னால் தான் இங்க வேற ஒரு ரீசார் போட்டாங்க அப்படின்னு பொய்யே சொல்லின்னு வரான். காரணம் என்னன்னா, அவன் சொந்த இடத்துல ரீஸ் ஆபீஸ் வரணுன்றதுக்காக இந்த ரீஸ் ஆபீஸை குட்டிசார் ஆக்கின்னு இருக்கிறாங்க. ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு 2 வீலர் ஓடுறதுக்கு பார்க்கிங் வசதி கிடையாது. வர்றவங்க எல்லாம் எங்க போய் நிற்பாங்க? இருக்கிறது ரவை இடம். அங்க நின்று தண்ணி குடிக்கிற இடம் பார்த்தாக்க தண்ணி குடிக்க முடியாது. குழந்தையோட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பால் கொடுக்க முடியாது. பால் கொடுக்கும் அறை கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, பெண்களுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு ஆதி காலத்துல 1909ல கட்டந்து. அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 பத்திரம் ஆயிருக்காது. அந்த கணக்கு வச்சு கட்டந்து அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பத்திரம் ஆகுது? வருஷத்துக்கு 10,000 பத்திரம் ரீஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு 50 பத்திரம் 60 பத்திரம் ரீஸ் ஆகிக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் நிதி ஒதுக்கி எல்லா இடமும் கட்டிட்டாங்க. ஆனா இந்த செங்கத்துல ரிசர்வ் தொகுதியில மட்டும் கட்ட விடாத 1008 தகராறு பண்ணின்னு இங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லைன்னு மாத்தி இழுக்கட்சின்னு இருக்கிறாங்க. அதே நான் என்ன கேட்டுக்கிறேன்னாக்கா, உடனே இதுக்கு நிதியும் ஒதுக்கிட்டாங்க.
இடத்த காமிக்கிறதுக்கு வீடியோ தரேன்றாரு. ஒண்ணு அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்றாங்க. அங்க போஸ்டாண்ட இடம் இருக்குதுன்றாங்க. அங்க கட்டக்கூடாதுன்றாங்க. யாராவது ஒருத்தன் தடங்கல் பண்ணினே இருக்கிறான். காரணம் என் இடத்துல கட்டு, நான் இடம் தரேன், தனியார் இடத்துல கட்டக்கூடாதியா, சட்டத்துக்கு புறம்பாகுதியா அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அவனுக்கு பயந்துன்னு எல்லாம் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே இந்த நிலைமை சரியில்லை, இது சரி இருக்காது. அரசு இடத்துல தான் கட்டணும். அதுலயும் போக்குவரத்து வசதிக்கு எந்த இடையூறு இல்லாத இடம் பிடிஓ ஆபீஸ், அந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம்.